பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நவதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம், அதில் இருக்கின்ற மிக உயர்ந்த விஷயமே ஸ்ரீமத் பகவத்கீதை. சீடனுக்கு ஒரு குரு சொல்வது போல் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மனோ சஞ்சலத்திற்கு தீர்வாக அமைந்திருக்கிறது இந்த பகவத்கீதை. இதில் இரண்டாவது அத்தியாயமாக வருகின்ற சாங்கிய யோகம். இதில் நீங்கள் எவ்வளவு போஷாக்கு செய்தாலும் நிச்சயமாக இந்த தேகத்திற்கு அழிவு உண்டு. ஆனால் ஆத்மாவிற்கு அழிவில்லை. அப்போ அழிவு இருக்கக்கூடிய விஷயத்திற்கு நாம் செய்கின்ற எவ்வளவோ வேலைப்பாடுகள், நம்மளுடைய தேகம் அழகாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும் என்பதற்காக மெனக்கெடுபவர்களே அதிகம். ஆனால் அந்த தேகத்தை இயக்குகின்ற ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு என்ன தேவை என்கின்ற சிந்தனை சிலருக்கு வாழ்நாள் முழுக்க வருவதே இல்லை. தம்முடைய முழுமையான கவனம் முழுக்க தன்னுடைய தேகத்திலும் அதற்கு கொடுக்கக்கூடிய சுகத்திலுமே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறார். அப்போ ஆத்மா என்றுமே நித்தியமானது, சாஸ்வதமானது என்பதை நிரூபிக்க கீதாச்சாரியார் தன்னுடைய சீடனுக்கு மிக உயர்ந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது அத்தியாயத்தில் இதுவரை 70 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கும். இப்ப இரண்டாவது அத்தியாயத்தில் 71வது ஸ்லோகம். விஹாய காமான் யஷர்வான் புமாம் சரதி நிஸ்பிருஹ நிர்மமோ நிர் அகங்கார சசாந்திம் அதிகச்சதி. இது 71வது ஸ்லோகம், இரண்டாவது அத்தியாயம். பாருங்க, யார் ஒருவன் நம்மை ஆட்டுவித்துக் கொள்கின்ற இந்த புலனுகர்ச்சி பொருட்களிலிருந்து விலகி இருக்கிறானோ, பாருங்க, நம்மை சுற்றி அந்த இந்திரியங்களை ஈர்க்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த உலகத்தில் மலிந்து கிடக்கின்றன. நல்ல விஷயங்கள் சொல்லுங்க, அவ்வளவு எளிதில் மனம் ஏற்க மறுக்கிறது. அதே நம்மளை அறியாமல் பல விஷயங்கள், அந்த இந்திரியங்களை ஈர்க்கும்படியான அந்த மாயை, அந்த மாயைக்குள் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் திணறுபவர்களே இந்த உலகத்தில் அதிகமான பேர். அப்போ யார் ஒருவன் இந்த புலன் உகர்ச்சி விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருக்கிறானோ, அதாவது இது வேண்டும் அது வேண்டும் என்கின்ற ஆசை தன்னை முழுவதுமாக அகற்றி எது வருகிறதோ அது இறைவன் கொடுத்தது என்கின்ற மனோபாவத்தை வைத்துள்ளவன் ஆசையை முற்றிலுமாக இல்லாதவனாக ஆகிவிடுகிறான். இப்போ எது என்றாலும் இது என்னுடையது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையை கொண்டாடி கொண்டு இருப்பான். என் வீடு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வஸ்துக்கள், பொருட்கள், இது அனைத்தும் நான் சம்பாதித்தது, என் உறவு. இப்படி ஒரு வட்டம். அந்த வட்டத்திலிருந்து நான் என்கின்ற உணர்வுகளிலிருந்து துறந்து எவனால் இருக்கிறானோ, அதே போல இதையத்தான் ஆன்மீகத்தில் அகங்காரம் என்று சொல்கிறோம். எல்லாமே என்னால் நடந்தது, நானே இதை செய்தேன், நான் மட்டும் இல்லை என்றால் இந்த காரியத்தை செய்திருக்க முடியாது. இப்படி இந்த அகங்காரம் என்கின்ற வட்டத்திலிருந்து யார் ஒருவன் வெளியே வருகிறானோ அவனால் மட்டுமே இறைவனை முழுமையாக அனுபவிக்க முடியும், மன அமைதியை அடைய முடியும். இப்போ
லௌகீக மயக்கங்களில் மனம் சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு இடத்தில் நிச்சயமாக அமைதி அடையாது. ஒருவேளை ஒரு வஸ்து கிடைத்தால் கூட அதன் மூலமாக மனம் திருப்தி அடைவதில்லை. அது முடிந்தவுடனே மற்றொன்று, ஒன்று கிடைச்சாச்சு அப்படின்னா இன்னொன்றின் மேல் அந்த மனம் பாய ஆரம்பிக்கும். அப்போ இதற்கு ஏதாவது ஒரு எல்லை இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுக்கு பிறகு ஒன்று என்று ஒரு தொடர்ச்சியாக தம்முடைய வாழ்நாளில் கடைசி நிமிடம் வரையிலுமே இந்த பயணம் முடிவதில்லை. அதான் சொல்லுவாங்களே, பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு சொல்லி. அது எந்த விதமான பயணம் என்பதை மனிதன் முதலில் என்ன சொல்லுது, நல்ல விதமான ஒரு பயணம்னு இருக்கு. பகவான் மகிமைகளை கேட்டபடி அவனுடைய நாமத்தை உச்சரிப்படுத்தபடி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்வது நம் கையில் தான் இருக்கிறது பக்தர்களே. அப்போ அகங்காரத்தை விட்டொழிக்க வேண்டும். இது வேண்டும் அது வேண்டும் என்கின்ற எண்ணத்தை துறக்க வேண்டும். யார் இந்த விஷயத்தில் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மன அமைதி என்பது கிடைக்கும். மன அமைதி இல்லாமல் தியான யோகத்தில் நிச்சயமாக அமரவே முடியாது. அப்ப இந்திரிய நிகிரகம் இல்லாமல் மன அமைதி இருக்காது. அதற்கு பிறகுதான் அவனை நினைத்து செய்கின்ற தானம், தியானம், அதற்கு அவனோடு சேர்கின்ற, அவனோடு சிறிது நேரம் மனம் விட்டு பேசுகின்ற அந்த இன்பமானதை நாம் அனுபவிக்க முடியும் என்று தெளிவாக கீதாச்சாரியார் தன்னுடைய சீடனுக்கு கூறிக்கொண்டு இருக்கிறார். இப்பொழுது அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் என்று சொல்வதற்கு முன்னால் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஏஷா பிராமிங் ஸ்திதி பார்த்தா நைனாம் பிராப்ய விமுக்தி ஸ்தித்வாஷ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் குச்சதி அப்படின்னு சொல்றார். பாருங்க, இறைவனை அடைவதற்கு உண்டான வழி எது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இந்த வழி மட்டும் எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக நான் இறைவனை அடைந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது மனத்தில் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் ஸ்பஷ்டமாக கூறியிருக்கிறார், இது ஒன்றே வழி என்னை அடைவதற்கு. சில இடத்துல சில விஷயங்களை செய்யணும்னு தோணும். அதை எப்படி செய்வது, அது செய்வதனால் நமக்கு என்ன பலன், அதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் பகவான் இடத்தில் வந்த ஒவ்வொரு ஜீவனும் மீண்டும் தன்னுடைய தாயுமாகி தந்தையுமாக இருக்கக்கூடிய அவனை அடைய வேண்டும் என்பதே வாழ்க்கையினுடைய உயரிய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் எப்படி அவனை அடைவது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும் இருக்க வேண்டும். இருக்கிறதானா இல்லை. ஏன்னா ஒரு திரையானது நம்மை மறைத்து அதை பற்றிய சிந்தனையே செய்ய முடியாதபடி நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ பாருங்க, அவனை அடைவதற்கு உண்டான வழியை இதுதான். அதாவது பக்தி யோகம், ஞான யோகம், தியான யோகம், இப்படி வழி வழியாக படிப்படியாக ஒரே நாளில் இதை செய்து முடிக்க முடியுமா என்றால் பகவான் கிருஷ்ணனே சொல்கிறார், நிச்சயமாக முடியாது. ஏன்னா சில பழக்கங்களை நாம் பல வருடங்களாக நம் மனது நம்பிக்கொண்டிருக்கிறது, மயங்கி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரே நாளில் அந்த மார்க்கத்தை மாற்றுவது என்பது நிச்சயமாக அசகாய சூரமாக இருந்தாலும் அது முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அதற்கு உண்டான உபாயமும் அவரே கூறுகிறார். மெல்ல மெல்ல அந்த உங்கள் மனதை பகவானுடைய விஷயத்தில் திருப்புங்கள். முதலில் இந்த காரியம் நமக்கு ஹிதமானது என்பதை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். அப்போ மனதும் ஒப்புக்கொள்ளும். அப்போ அது சம்பந்தமான விஷயங்களை தேட வேண்டும். தேடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான குருவை இறைவனாகவே அமைத்து கொடுப்பார். அப்போ நம்மை அறியாமல் நம் மனதில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, அந்த இருளை நீக்கக்கூடியது அவருடைய வேலை. இப்போ இதுதான் வழி என்று சொல்லிவிட்டார். இதனை எவன் ஒருவன் அடைகிறானோ,
அவன் மனதில் என்றுமே குழப்பம் இருக்கவே இருக்காது. இந்த மாயைகள் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் மனதில் மிகப்பெரிய சஞ்சலம். அதற்கு எல்லையும் இல்லை. ஏதாச்சும் இந்த மாயையில டெஸ்டினேஷன் இதா இருக்கா? அதாவது இது அடைந்து விட்டால் இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பணம் சம்பாதிக்கிறோம். சரி, எவ்வளவு சம்பாதித்தால் ஒருவனுடைய முழுமையான வாழ்க்கைக்கு வேணும் அப்படின்னு எல்லை ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை தானே. இப்போ ஒரு குடும்பம் நன்றாக என்ன சொல்லுது, அடிப்படை தேவைகள் என்று சொல்வார்கள். இருக்க இடம் சரி, உண்ண உணவு சரி, உடுக்க உடை, இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தியாக்கி தன்னுடைய வம்சாவளிக்கும் எந்த விதமான கஷ்டமும் வராதபடி அந்த செல்வத்தை சேர்த்த பின்னும் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றால் அது எதை நோக்கிய பயணம்? அந்த பயணத்தை அவன் நிறுத்துவானா என்றால் தொடங்க தெரிந்த அவனுக்கு எங்கு நிற்பது என்று தெரியாமல் இதுதான் அறியாமை. வாழ்க்கையை வாழ்வதற்கு நிச்சயமாக பணம் வேண்டும். ஆனால் அதற்கு மேல் மிக மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது என்பதனையே அறியாமல் ஓடிக்கொண்டிருவன் அஞ்ஞானத்தில் இருக்கிறான், மாயையில் சிக்கி இருக்கிறான் என்பதுதானே உண்மை. அப்போ அந்த மனதில் சஞ்சலம் வராமல் இருக்க வேண்டுமானால் தெய்வத்தை நோக்கிய பயணத்தை நீங்கள் ஆரம்பித்தே ஆக வேண்டும். இந்த நிலையை பாருங்க, எந்த வயதில் ஒருவன் பெற வேண்டும் அப்படின்னா அவரவர் யோக்கியத்தைக்கு தகுந்த மாதிரி அந்த சத்சங்கம் அமைவதை பொறுத்து. ஒரு சிலருக்கு சிறு பிராயத்திலேயே பிரகலாதன் துருவனுக்கு வந்த அந்த ஞானம், அந்த வைராக்கியம் வந்து விடுகிறது. ஆனால் வாழ்நாள் முழுக்க பயணம் செய்த பின்னும் கூட இந்த மரண தருவாயில் கூட சிலருக்கு பகவானுடைய ஞானம் வருவதற்கு, இந்தாருக்கு இந்த வயதில்தான் பகவானுடைய ஞானம் வரும் அப்படின்னு அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அவரவர் யோக்கியத்தை வித்தியாசம் ஆகிறது. பலருக்கு நல்ல விஷயங்கள் என்று தெரியும், ஆனால் அதை செய்ய மாட்டார்கள். உதாரணத்துக்காக சொல்கிறேன், அதிகாலையில் எழ வேண்டும். எழுந்தா நமக்கு நிறைய நேரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய புதிய விஷயங்களை படிக்கலாம், ஞானத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம். இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரிந்த நல்ல விஷயங்கள். ஆனால் எங்க பிரச்சனை அப்படின்னா அதை செயல்படுத்துவது. முதலில் எழுந்தால் தானே. எழாமல் இருப்பதற்கு 100 காரணங்களை நாம் யோசித்து ராத்திரி நேரம் ஆயிடுத்து, படுத்ததே ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லிட்டு நாமளா வரிசையாக ஒரு காரணிகளை கையில் வைத்திருக்கிறோம். மொத்தத்தில் அவன் எந்திரிக்க மாட்டான். ஆனால் எழுந்திருப்பதால் என்னென்ன பயன் என்ன அப்படிங்கிறது அவன் மனம் இன்னும் முழுமையாக நம்பவில்லை என்ற அர்த்தம். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் தான் பதிய வைக்க வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாட்கள் சேர்ந்த மாதிரி இந்த காரியத்தை நீங்கள் செய்து விட்டீர்களே ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் அறிவுறுத்த தேவையில்லை. தானாக நீங்கள் எழுந்து அந்த ஞானத்தை சம்பாதித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை பெறுவீர்கள் பக்தர்களே. இது எத்தனை பேர் கேட்கிறீர்கள் தெரியல. ஒரே ஒருவர் இது உண்மையாகத்தானே இருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யக்கூடாது என்று ஒரே ஒருவர் சிந்தித்தால் கூட பகவான் கிருஷ்ணன் சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கிடைத்துவிடும் பக்தர்களே. அப்போ ஒரு சிலருக்கு மரணத்தருவாயிலும் கிடைக்கலாம். அப்போ அப்படி யார் பகவானுடைய மகிமையை எந்த வயதில் அடைகிறார்களோ, தன்னுடைய வாழ்நாளில் சிறு பிராயத்திலிருந்து மரண தருவாயில் வரையில் ஏதோ ஒரு நேரத்தில் பகவானுடைய விஷயத்தை தெரிந்து கொண்டால் கூட அந்த பகவானை அடைகிறான் அந்த அற்புதமான உத்தமமான ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் மூலமாக, தியான யோகம் மூலமாக பகவானை எப்படி அடைவது என்கின்ற ஒரு மார்க்கத்தை அற்புதமாக கீதாச்சாரியார் தன்னுடைய சீடனான அர்ஜுனனுக்கு கூறுகிறார். அப்போ மனதில் ஏற்பட்ட சஞ்சலம் என்ன அப்படின்னா
நான் இந்த அம்புகளை விட்டு இவர்களெல்லாம் இறந்து விட்டால் அந்த பாவம் என்னை வந்து சேருமே என்பது அர்ஜுனுடைய கேள்வியாக இருந்தது. அர்ஜுனா, இந்த தேகம் யாராக இருந்தாலும் விழத்தான் செய்யும், நீ அம்பு விட்டாலும் விடாவிட்டாலும். ஏன்னா அவர்களுடைய ஆயுள் என்ன என்பதை கணிப்பவன் நான். இந்த தேகம் விடுமே தவிர அவர்கள் ஆத்மா என்றுமே அழிவதில்லை, மீண்டும் மற்றொரு தேகத்தை எடுத்துக்கொள்ளும் என்கின்ற நிதர்சனமான உண்மையை தன்னுடைய சீடனுக்கு புரிய வைத்து கொண்டு, இதனால் எந்த பாவமும் உன்னை வந்து சேராது என்று அர்ஜுனுடைய மனதை தேற்றுவதாக 2வது அத்தியாயம் கீதாச்சாரியான் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பாடமாக அமைகிறது. நாளை 3வது அத்தியாயத்தில் எதை பற்றி கீதாச்சாரியான் கூறுகிறான் என்பதை பார்ப்போம். ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.